ஆந்திர பிரதேச முதலமைச்சர் என். சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பு தற்போது நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ளது. ஆந்திராவில் 3வது குழந்தை பெற்ற குடும்பங்களுக்கு ரூபாய் 30,000 நிதியுதவி வழங்கப்படும் என்றும், 4வது குழந்தை பெற்ற குடும்பங்களுக்கு ரூபாய் 40,000 வரை உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை குறைவு மற்றும் எதிர்கால மனிதவள பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் வெளிநாடுகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் வேலைக்காக செல்வதால் எதிர்காலத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்படலாம் என்ற கவலை ஆந்திர அரசுக்கு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அதிக குழந்தைகள் பெற்ற குடும்பங்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அறிவிப்பை சிலர் வரவேற்று, குடும்பங்களுக்கு இது பெரிய பொருளாதார ஆதரவாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மற்றொரு தரப்பினர், முதலில் வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவ வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும் என்றும் விமர்சனம் செய்து வருகின்றனர். சமூக வலைதளங்களிலும் இந்த அறிவிப்பு தற்போது வைரலாக பரவி வருகிறது. இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும்? யாருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும்? என்ன விதிமுறைகள் இருக்கும் என்பதற்கான முழு விவரங்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் இந்த அறிவிப்பு தற்போது அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேலும் இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.